வணக்கம். மலையப்பநல்லூர் கேசவராஜ் கும்பகோணம். மாப்பிள சம்பா நாற்று பறித்து இப்போ நடவு போட்டுட்ருக்கோம். மாப்பிள சம்பா நாற்று விதை விட்டு இப்போ 35 நாள் ஆச்சு. மழை காரணமாக 10 நாள் லேட் ஆகிடுச்சு நாற்று பறிக்க. இப்போ பறித்து நடவு ஆகிட்டுருக்கு. இது நாற்று கொஞ்சம் வளர்ந்ததுனால 20 நாள் 25 நாள்லாம் நாற்று வளராது. 35 நாள் ஆனதுனால இப்போ நாற்று கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதனால் நாற்று எப்படி நட்டோம்னா நடவு நட்டோம்னா மடிஞ்சிடும். தண்ணி மழை அதிகமாக இருந்துச்சுன்னா நாற்று அப்படியே மடிஞ்சிடும். நடுவு நட்டுருப்பாங்க, நாற்று ஒடிஞ்சு சேத்துல படிஞ்சு உங்களுக்கு தூர் அடிச்சு வராது, அழுகிடும் அப்படியே. அதனால நாற்றை கொஞ்சம் கிள்ளிடணும். இந்த வளைஞ்ச தொகையை வளைஞ்சு தொங்காத அளவுக்கு நாற்றை கிள்ளிடணும். நாற்றை கிள்ளிட்டோம்னா அப்படியே நடவு விறப்பாக நிற்கும், அப்படியே செங்குத்துக்கு விறப்பாக நிற்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது வந்து வீணாக போகாது, தாங்கும். அது மாதிரி நம்ம நாற்றை கிள்ளிட்டு நட்டோம்னா விறப்பாக இருக்கும். 4-5 வருஷம் அனுபவம் இருக்குது எனக்கு. இதுமாரி நட்டு காட்டியானம்லாம் நட்டுருக்கேன். 40 நாள் 50 நாள் நாற்றுலாம் காட்டியானத்தை நட்டுருக்கேன். நட்டு மலையில் ஒரு வருஷம் முழுகி ஈர்க்குச்சி மாரி இருந்து அதை மீன் அமிலம், புண்ணாக்கு கரைசல், ஐந்தில கரைசல்லாம் கொடுத்து அதை நல்லா விளைய வச்சேன். என் உயரத்துக்கு மேலே வந்து விளைஞ்சிருந்துச்சு. அதுமாரி நல்லா அனுபவமாக இருக்குது. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் இதுமாரி இப்போ நட்டுக்கிட்டுருக்கேன். அந்த இலை நாற்று 25 நாளில் வளரலன்னா அதெல்லாம் நான் கில்லாமல் நட்டுருவேன். சிவன் சம்பா, வாசனை சீரக சம்பா, கருப்பு கவுனி, வெள்ளை கவுனி, ரத்த சளிலாம் இருக்குது. இனிமேல் நடணும். அது 25 நாளுக்குள்ளே டைம் ஒத்து வந்தால் நடுவேன். நல்லா அதையும் தள்ள கிள்ளிட்டு தான் நடுவேன். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நல்லா களை வெடிச்சு வரும், உடனே பச்சை பிடிக்கும். நன்றி, வணக்கம்.